அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளிக் ஆச்சு. அவ்வளோதான் சொல்கிறேன். சொல்லப்போனால் என்னோடய உழைப்புக்கு அது ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு கிளிக் ஆச்சு எனக்கு. என்னோடய ஒரு வீடியோ ஒரு லைவு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைவா ஃபஸ்ட்டு 2 3 3வது லைவு நான் போட்ட 3வது லைவு 40 நிமிஷமாக எவ்வளோ போட்டேன், 26,000 போயிருக்குது அந்த லைவ். அந்த ஒரு லைவ் என்னை தூக்கி விட்டுடுச்சு. முனுசாமி ப்ளீஸ் லைக் தி வீடியோ. ட்ரெண்டு டக்குன்னு சொல்லுங்கள். பிடித்த கலரு பிடிக்காத உணவு. பிடித்த கலர் பிங்க்கு, லைட் பிங்க்கு, லைட் எல்லோ, பிளாக்கு, ஒயிட்டு 4 கலருமே ஃபேவரெட்டு. பர்பிள், லைட் பர்பிள், நிறைய கலர்ஸ் பிடிக்குங்க. ஒயிட் மோஸ்ட்லி ஒயிட் பிடிக்கும் ரொம்ப. பிடிக்காத உணவு நான்வெஜ்ஜில் ஒரு சில உணவு பிடிக்காதுங்க, பேர் சொல்ல முடியாது. ஒரு சில உணவுலாம் பிடிக்காது. 25வது ஓவர் தேங்க்யூ ஓவர். முனுசாமி என்ன சாப்பிட்டீங்க கேட்டால் சொல்லவே மாட்டீங்க. ஓகே அங்கிள் பண்ணுவோம். தம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காக்கா. தேங்க்யூ மக்கட்டி. ஓகேங்க. சாரி டேக்கு. எஸ் ப்ரோ. ஓகே டிமா. ஓகே கோவப்படாதீங்க ஆன்டோக்கு. ஏங்க என்னங்க என்ன பேசக்கூட விட மாட்டீங்க. எதை சொன்னாலும் கோவப்படுறேன்றீங்க. ஏமா கட்டி நான் நார்மலாக சொல்லிகிட்ருக்கேங்க. எனக்கு அந்த பேச அப்படியே சிரிச்சிட்டு அப்படிலாம் பேச தெரியாதுங்க. இது தாங்க ஒரிஜினல் நான் பேசுகிறது. எனக்கு கோவமே ஆன்டோக்கிட்ட போய் நான் கோவப்படுவேன். நான் சொல்லுங்கள், ஆன்டோக்கிட்ட நான் ஏன் கோவப்பட போகிறேன்? அவர்னா தப்பாவா கேட்டார்? வை சாரி ஐஸ்வர்யா சிஸ்டர். என்ன இன்னைக்கு அமைதியாக போகுது? கண்ணாது கொல்லி கண்ணு அது பாட்டுன்னு அமைதியாக ஏதோ ஒரு 1 ஹவர் போச்சுல, அமைதியாக போகல. ஏன்பா இப்படி முனுசாமி? நீங்களே எப்படி சொன்னால் எப்படி சொல்லுங்கள். வேணாம் விடுங்க, அதில் இது பண்ணாதீங்க. சூப்பர்க்கா. ஓகே. முனுசாமி இது பிடிக்கலையா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சென்னா கேசவன் ஹாய். சென்னா கேசவன் லைக்கை போட்டுக்கோங்கப்பா. சாப்பிட்டீங்களா? தாமரம் தங்கமே அன்பா பேச்சு அருமை. யூனோஸ் ஹாய். யூனோஸ் லைக்கை போடுங்கப்பா. என்னப்பா நீங்கள்? விஜயகாந்த் ஹாய். விஜயகாந்த் பிரதர் வாங்க. சாப்பிட்டீங்களா சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. சாப்பிட்டேன் பிரதர். நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிரதர் ஒரு லைக்கை போட்டுக்கோங்கப்பா. விஜயகாந்த் பிரதர், யூனஸ் பிரதர் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னப்பா அப்படி சொல்கிற பிரகாஷ்? நான் சாப்பிட்டாதானே சொல்கிறதுக்கு ஏங்க? ஏன் முனுசாமி ஏன் சாப்பிடல? வாங்க, எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ணியிருக்கேன், சாப்பிட்லாம் வாங்க. நான் சாப்பிட்டேன் வாங்க. 2 சப்பாத்தி இருக்குது, சாப்பிட்டு போங்க. அது கோபம் இல்லை மேடம், அவருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டது என்ன கோவப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க. நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொருத்தங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியாளுக்கே நான் சொல்லலை, உள்ளே இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன். எது சொன்னாலும் கோவப்படாதீங்கன்னு என்ன சொல்கிறீங்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். என் ஃபேஸ் ரியாக்ஷன் இவ்வளோ தான். இப்படி தான் எனக்கு அப்படியே சிரிச்சிட்டு அப்படிலாம் எனக்கு பேச தெரியாதுங்க. அவருக்கு நான் அழகாக பதில் தாங்க சொன்னேன். என்னை போய் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். எனக்கு புரியல நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கு கோவப்படாதீங்கன்றீங்க, பதிலே சொல்லக்கூடாதுன்றீங்க. அப்போ நான் இனிமேல் பேக் கேமரா வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சைலண்ட் லைவ் போட்டு போகிறேன். அப்போ யாருக்கே அந்த பதிலை நான் சொல்ல தேவையில்ல பாருங்கள். இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்கள் தான் என்னை இப்படி பேசியே என்னை டென்ஷன் ஆகுறீங்க. நான் கோவமே படலையே, ஏன் இப்படி பேசுகிறீங்க? கோவப்படாதீங்க சொல்லிட்டு. அண்ணி உங்களை மாதிரி வலது கண்ணில் மச்சம் இருக்கும். யாரு கண்ணி? எனக்கு மச்சம் இருக்கும். அடப்பாங்கடா மயிராண்டிங்களா, ஒன்றா வந்துடுவாங்க. வேறு கேப்டன் வந்திருக்காரு ஆண்டோ.